மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரியில் பல்லு ப்ளீட் இருக்கும் இல்லையா, தட் இஸ் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு ப்ளீட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பல்லு ப்ளீட்டில் வந்து நம்ம ரேண்டமாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்து அதாவது இந்த பல்லு ப்ளீட் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்றத நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா இந்த இடத்துல கரெக்டாக நம்ம நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒரு பின் வந்து நம்ம பண்ணிடணும். சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் நம்ம பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் ப்ளீட் வந்து எடுத்து ஒரு ரவுண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு ரவுண்ட் கொடுத்து இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், சைட் ப்ளீட்டுக்கு நம்ம இதில் சைட் ப்ளீட்ஸ் வரும் இல்லையா, இந்த சைட் ப்ளீட்டுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். எது வரைக்கும் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நீ லென்த் வரைக்கும், நீ எங்க இருக்கும், உங்களோட முட்டி எங்க இருக்குதோ அது வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் நம்ம எடுத்து இங்கே ஒரு பின் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர்ல, செகண்ட் மெஷர்மெண்ட் வந்து நீ பாயிண்ட்ல, தேர்ட் வந்து சாரியோட எண்டுக்கு நம்ம போயிடலாம். இதுதான் சாரியோட எண்டு. ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எடுத்துடலாம். நீங்க எடுத்துட்டு கூட நீங்க பின் பண்ணிடலாம். ஸோ சாரியோட எண்டுக்கு வந்துடலாம். ஸோ எப்பவுமே ரைட் சைடில் தான் வந்து இதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பின் பண்ணுவோம். இந்த இடத்துல டக் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம டக் பண்றதுன்றது இருக்கு. நீங்க எந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து டக் பண்றீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்க டக் பண்றீங்களா இல்ல இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இதோட இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, உங்களோட பெல்லி பட்டன் இருக்குல்ல, அதுக்கு சென்டரா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பென், பெல்லி பட்டனுக்கு சென்டரா வைக்கலாம். அதுல இருந்து ஒரு 2 to 3 inches வந்து நம்ம என்ன பண்றோம்னா விட்டுட்டு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 மெஷர்மெண்ட் தான் நம்ம சாரியில எடுக்க வேண்டியது. ஓகே, சாரியில இந்த ஒரு 3 மெஷர்மெண்ட் எடுத்தா போதும். இன்னும் ஒரே மெஷர்மெண்ட் என்ன, உங்களோட பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், உங்களோட பஸ்ட், இந்த பஸ்ட் உங்களோட ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் உங்க பஸ்ட் இருக்கு இல்லையா, இதோட சர்க்கம் எவ்வளவு, 32, ஒரு சிலருக்கு 34, 36, 38 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க மெஷர் பண்ணி செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 4 மெஷர்மெண்ட் தான். ஸோ நீங்க பெர்ஃபெக்டா பண்றீங்க, மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ரீப்ளீட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ கொரியர், அதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஜினி இந்த மாதிரி சென்ட் பண்றவங்களாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து ப்ரீப்ளீட் பண்றதுக்கு. தேங்க்யூ.